எப்பா என்ன பண்ணுறதுனே தெரிலடி. காலையில் கிளம்பி வரத்துக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. என்ன காலையில் எழுந்திரிச்சு நீ பண்ண போறீங்க மேடம்? அப்படி என்ன இன்னைக்கு வெட்டி முடிச்சீங்க? ஏய், உனக்கு விஷயம் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிக்கிறியா இல்லை மறந்துட்டியாடி? ஏய், புதிர் போடாமல் பதில சொல்கிறியா? எப்போ கேட்டாலும் இது தெரியுமா அது தெரியுமான்னு என்னன்னு சொல்லு. அப்படி என்ன வெட்டி முடிச்சா சொல்லு சொல்லு சொல்லு. ஏண்டி, அம்மா அக்கா அப்புறம் அப்பா 3 பேரும் இந்தியா இன்னைக்கு காலையில் கிளம்பிட்டாங்கன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? ஆனால் எங்கள் அம்மா போயிட்டுருப்பாங்க, நாளைக்கு ரீச் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன்டி. ஆமாம்ல, மறந்துட்டேன்டி, சாரிடி. ஆமாம், நீ எப்போ போகிற? நானும் அவ்வளோதான் கிளம்பணும். டிக்கெட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைச்சோன்னா கிளம்பி போக வேண்டியதாண்டி. இனி லீவு வேற கேட்கணும். இந்த ஆள் என்ன சொல்லுவானே தெரிலடி. என்ன சொல்லுவாங்க, போ ரகு சார்கிட்ட கேட்டினா அவர் தரமாட்டார். கதிர் சார்கிட்ட ட்ரை பண்ண, அவர் கூட கொடுத்துருவார். இப்போ தாண்டி வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்க, உடனே கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்களோ? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கடி. ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு போ, வேற என்ன பண்ணுறது? சரி, நீ என்ன பண்ணுவ? 2 பேருக்குமே அதே டைமில் லீவ் தர மாட்டாங்க. நீ போயிட்டு வா, உன்னோட வேலையை சேர்த்து நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போ நான் இடையில போகிறேனோ அப்போ நீ என்னோட வேலை சேர்த்து பார்த்துக்கோ, ஓகேவா? ஓகே டி, டன். அடேங்கப்பா, பயங்கரமான இழிப்பு தான் போ. ஆனால் உனக்கு ரொம்ப தாண்டி. சரி, கதிர் சார் எங்கே இருப்பாருன்னு பார்த்து நான் லீவ் சொல்லிட்டு வரேன். நீ போ, நான் வரேன். ஓகே. நம்மால் என்ன இங்க தனியா பண்ணிட்டு இருக்கா? சந்தோஷமா வேற இருக்கா? அடியே அடியே. என்னடா அது, பின்னாடி இருந்து அஸ்கி வாய்ஸ் சவுண்ட் கேக்குது. இவரா? என்ன பார்த்ததுமே திரும்பிக்கிட்டா பாறேன். இந்த பைபிள என்னெல்லாம் பண்ண காத்திருக்கோ தெரியலையே. லீவு கேட்டா கொடுக்குமா கொடுக்காதேன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, காயு எஸ்கேப் ஆகிடுடி. இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? இது ஆஃபீஸ்ன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நீங்க பண்ற சேட்டெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க சார். எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு நீங்க பண்றது சுத்தமாவே பிடிக்கல. நீங்க என்னோட முதலாளி, அந்த லிமிட்டோட இருங்க சார். என்ன கிண்டல் பண்றீங்களா? என்னோட லவரோட அழகை ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன். கடவுளே எல்லாம் என் தலை இழுத்து. உங்களுக்கு எத்தனை வாட்டி சார் சொல்றது? உங்க மாமா பொண்ணு எவ்வளோ அழகா மூக்கு முடியுமா இருக்காங்க. அனிதா மேடம் தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க என் பின்னாடி வர்றது சரியில்லை சார். எனக்கும் கெட்ட பேராகும், உங்களுக்கும் கெட்ட பேராகும். தேவையில்லாம உங்க குடும்பத்துக்குள்ள விரிசல் வந்துடும். நீங்க பார்த்து நடந்துக்கோங்க சார். உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஓஹோ, அப்படிங்களா? அனிதா கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். 2வது, அனிதாக்கு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி அவளை ஏமாத்தவே இல்லையே. இது எங்க அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் டிசைட் பண்ணது. மேபி அவளுக்கும் சொல்லி அந்த சின்ன விருப்பம் இருக்கலாம். ஆனால் அவளும் நானும் எந்த ஒரு ஆசைவார்த்தை விஷயமாவும் பேசிக்கிட்டது இல்லை. லவ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டதும் இல்லை, எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்கிட்டதும் இல்லை. ஸோ அவளுக்கு இது வந்து ஈஸியாக கடந்து வந்துடுவா. ஏன்னா அவளை விரும்புகிற பையன், அவளை மட்டும் நேசிக்கிற பையன் அவனுக்கு கிடைச்சானா நான்லாம் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது. புரியுதா? என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? சார், இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? என்கிட்ட என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க, இல்லை நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன்னு எதிர்பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா? 3 வார்த்தை, ஐ லவ் யூ. 4வது வார்த்தையா ரகு, தட்ஸ் ஆல். சார், நீங்கள் பேசுறதே சரியில்லை. இங்கே பாருங்க, முதல்ல இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்ததே என் தப்பா போச்சு. தெரியாமல் வந்துட்டேன். நான் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு கிளம்புறேன் சார். என்னை விட்டுருங்க. ஓஹோ, அப்படி ஈஸியாக விட்டுருக்கேன். என் கம்பெனியை நான் வளர்த்து வச்சிருக்கேன். நீங்கள் இன்னைக்கு ரிசைன் பண்ணீங்கன்னா 1 மாதம் நோட்டீஸ் பீரியட் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி இல்லையா 1 மாதம் சம்பளத்தை பிடிச்சிட்டு தான் நான் கொடுப்பேன். ஓகே, எப்படி வசதி? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும் உங்களுக்கு? நான் கிளம்பணும். இங்க கொஞ்சம் பாக்குறியா? இங்க பாருங்க, முதல்ல என் கை விட போறீங்களா இல்லையா? நான் எதுக்கா உன் கை விடணும்? இல்ல, நீங்க பண்றது தப்பு. என்ன தப்புன்னு சொல்ல வர? சொல்லு காயும். உங்ககிட்ட நான் எப்படி சார் சொல்றது? என்னால எதுவும் சொல்ல முடியல. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் விட்டுருங்க. எனக்கு பிடிக்கலனா ஓகே, ஆனா நீ ஏன் அழுகுற? ப்ளீஸ் ரகு, என் கையை விடுங்க. ரகு ரகு நான் கூப்பிட்டேன். அது வந்து இல்லை, நீங்கள் என் கையை விடுங்க. நான் போகணும். இது ஆஃபீஸ். எல்லாத்துக்கு முன்னாடியும் இப்படி பண்ணுறது சரியில்லை. புரிஞ்சு நடந்துக்குங்க. உங்களுக்காக ஒரு பொண்ணை காத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுற அளவுக்கு நான் கேவலமான பொண்ணு இல்லை. எங்கள் வீட்டில் அப்படி வளர்க்கவும் இல்லை. நான் கொஞ்சம் வாய் துடுக்கான பொண்ணு தான். அதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்குவேன் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் சார், ப்ளீஸ். இந்த கையை விடுறதுக்காக நான் பிடிக்கல.
இப்போவும் நான் சொல்கிறேன், நீ என்னை எவ்வளோ காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் ஒரே ஒரு வார்த்தை தான், நீ தான் என் பொண்டாட்டி. ரகுவோட பொண்டாட்டினா காயத்ரி தான், காயத்ரியோட புருஷனா அது ரகு மட்டும்தான். ஓகேவா? கவலைப்படாத. நான் கட்ட போகிற தாலி உன் கழுத்தில் தான் ஏறும். நான் கண்டிப்பாக அனிதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பேன். நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம். உன் புருஷனை நான் தான் இருப்பேன். தயவு செய்து நீ என்னை விட்டுறாத. கையு, என்னால் உன்னை விட முடியாது கையு. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணை எப்படி இருக்குன்னு நான் நேசிச்சேனோ அந்த பொண்ணு நீ தாண்டி. உன்னை நான் கனவுல பார்த்துருக்கேன்டி. உன் கண்ணை மட்டும் பார்த்து உன்னை லவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இவ்வளோ நாள் கனவு கண்டிருக்கேன் தெரியுமாடி? இதெல்லாம் சொன்னால் உனக்கு ட்ராமாட்டிக்காக இருக்குல்ல? இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் முதலே நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னால் 2 வீட்டோட நம்பிக்கையை உடைக்க முடியாது. எங்கள் வீட்டையும் சேர்த்தா 3 வீட்டோட நம்பிக்கை. முதல்ல இருந்தே எங்கள் வீட்டில் என் மேலே யாருக்குமே பிடிக்காது. நான் பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் என்னை நான் மாற்றிக்கிட்டு வீட்டில் எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமாக சிரித்து பேசி பழக ஆரம்பிச்சிருக்கேன். திருப்பி இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போனோன்னா என்னை என்றைக்குமே நம்ப மாட்டாங்க ரகு, ப்ளீஸ். காயு, நீ ஃப்ரீயாக இரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. இல்லை ரகு, சாரி ரகு சார், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் போகிறேன். என் மனசில் யாருமே இல்லை, யாருக்கும் இடமும் தரமாட்டேன். ஏன்னா நான் பையன் மாதிரி, பையனே என்னை நினச்சிக்கலாம். அப்படி இருக்கும்போது யாருக்கும் என் மனசை தரமாட்டேன். புரியுதா? நான் போகிறேன். தேவையில்லாமல் நீ என்னை பின்னாடி தொடர்ந்து வராதீங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அனிதா கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அப்புறம் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் சும்மா தான் இருக்கணும். என்னமோ பண்ணுங்க சார். கடைசி வரைக்கும் நான் ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிறேன்? என் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி என் பொண்டாட்டி எப்பவுமே என் கூட இருப்பா. சரியா? நீ அதை பற்றி கவலைப்படாத செல்லம். நம்ம கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு. நீ நினைக்கிற மாதிரி யாரோட மனசையும் கோணாமல் உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன். நம்ம கல்யாணத்தில் சந்தோஷம் இருக்கும். சரியா? இந்த ரகுவை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, பார்த்துட்டே இரு ரகு மாமாவோட வேடிக்கையை. அதுக்கு நான் ஒத்துக்கணும்ல. உனக்கு எப்படி ஒத்துக்க வைக்கணும், உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. ஓடி போய் சந்தோஷமா இருப்போ. உங்களை திருத்தவே முடியாது ரகு. நான் திருந்திட்டேன்னு உன்னை யார்டி நல்லா பார்த்துக்கிறது? இவ்வளோ மணி நேரம் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கேன். யாராவது பிடிக்காதவன் பிடிச்சிருந்தா என் கையை உதறி தள்ளிட்டு போயிருப்பல்ல. உனக்கு பிடிச்சவன், உன்னை கட்டிக்க போகிறவன் பிடிச்சவங்கிட்ட தான் நான் அமைதியாக நிற்கிற. முதல்ல விடுங்க ரகு. அம்மா, ஐ லவ் யூ பேபி. நீ தான் என் வாழ்க்கை. இவரையே நான் பிடிக்கலன்னு சொன்னாலும் பின்னாடியே வராரு. முடியல ரகு, தயவுசெய்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. பின்னாடி வராதீங்க ரகு. ஏன்டி அழுதுட்டு நிற்கிற? என்னாச்சு? ரகு சார் வந்துட்டு போன மாதிரி என்ன சொன்னார்? இல்லடி, அது என்னடி ஆச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஏதாவது திட்டாரா? என்ன சொல்கிறது? திருப்பி திருப்பி அவர் எனக்கு ப்ரப்போஸ் தாண்டி பண்ணுறாரு. எந்த விதத்தில் நான் அவருக்கு ஒத்துப்போவேன்னு தெரில. அனிதா மேம், நான் என்னடி சொல்லுவேன்? அவங்க என் வாழ்க்கையை தட்டி பறிச்சிட்டேன்னு கேட்டால் நான் என்னடி பதில் பேச முடியும்? இங்கே பாருடி ஒரு நிமிஷம். நீ எதுக்கடி கவலைப்படுற? அனிதா மேம்க்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ரகு சாருக்கு ஒன்று தானே பிடிச்சிருக்கு. நான் கேட்க பதில் சொல்லு. உனக்கு ரகு சாரை பிடிச்சிருக்கா? இவகிட்ட உண்மையை சொல்கிறதா வேண்டாமான்னு தெரியலையே. என்கிட்டயே உண்மையை சொல்லலாம் வேணாமான்னு யோசிக்கிற லெவலுக்கு நான் அந்நியமாயிட்டேனாடி. இல்லடி, அதெல்லாம் இல்லை. எனக்கு ரகு பிடிக்கும், ஆனால் இதெல்லாம் எப்படி ஒத்து வரும்னு தெரிலடி. வீட்டில் ஏற்கனவே மல்லிகாக்கா பிரச்சனைனால கல்யாணம் காதல்னாலே பெரிய பாடாக இருக்குது. இதில் இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுவும் எத்தனை வீட்டை எதிர்த்து எனக்கு யோசிச்சாலே ரொம்ப பயமாக இருக்குடி. அதனால தான் இப்போவே வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் இவர் தாண்டி கேட்கவே மாட்டேங்கிறாரு. உனக்கு அவர் பிடிச்சிருக்கலடி, அப்புறம் என்ன? கவலைப்படாத, என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். சரிடி, உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. உனக்கு அவரை பிடிச்சிருந்தா மனசுக்குள்ளேயே வெய்ய, தப்பு இல்லை. ஆனால் அவர் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிற லெவலுக்கு வந்தாருன்னா விட்டுரு, அவரை பேசிட்டோம். உங்கள் வீட்டில் சப்போஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி அவர் அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட அதே மாதிரி அனிதா மேடமோட ஃபேமிலிக்கிட்டேயும் அனிதா கிட்டேயும் பேசணும். இதெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து பேசட்டும். எல்லாம் ஓகேவாக இருந்தால் உனக்கு கல்யாணம் அவர் கூட நடந்தால் நீயும் சந்தோஷமாக தானே இருக்க போகிற. ஆமாண்டி, நீ சொல்கிறது கரெக்டு தான். நீ முதல்ல இந்தியாவுக்கு வேற போகணும், அதை பாரு. சரியா? கதிர் சார்கிட்ட உன்னோட லீவ் லெட்டர் கொடுத்துட்டேன், அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. தயவு செய்து ரகு சாருக்கு தெரியாமல் போ. கண்டிப்பாடி, தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். என் பின்னாடியே வந்தாலும் வந்துடுவார். சரி, நான் போயிட்டு வரேன். நீ அவர்கிட்ட சொல்லிடு, கதிர் சார்கிட்ட ரொம்ப எமர்ஜென்சின்னு மட்டும் சொன்னேன்னு சொல்லிடு. ஓகேவா? நான் எல்லாமே பேசிட்டேன்.
வெற்றி சார் இல்லை, வெற்றி சார் இருந்தால் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இப்போ ரகு சார் கூட வேற நீ இந்த ஒரு பஞ்சாயத்தில் ஓடிட்டுருக்கேன். கண்டிப்பாக லீவ் தர மாட்டாரு. அதனால நீ கிளம்பு. கதிர் சார் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டி, நான் போயிட்டு வரேன். உன்னால எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டு சில முடிவுகளை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரகு கிட்ட பேசிக்கலாம். சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இந்தியா ரீச் ஆனோன்னே எனக்கு ஃபோன் பண்ண, சரியா? ம் சரி, போயிட்டு வரேன். பாய். பாய்டி. ஹலோ சுனி. ஹலோ ஹலோ, ஒரே நிமிஷம், அக்கா இருக்கா. பேசு பேசு. யாரு, காயுவா? ஆமாம், அக்கா உள்ளதா இருக்கா. சொல்லுங்க, ஊருக்கு போயிட்டீங்களா? ஆஹா, இந்தியா வந்துட்டேன்டி. நீ எப்படி இருக்க? சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. அப்புறம் நாங்களும் இந்தியாவுக்கு தான் வரோம், தெரியுமா? ஓ, என்ன பார்க்கறதுக்காகவா? இல்லை, நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம். அதெல்லாம் நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன். நீங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? நாங்களுமே இங்கே ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் இங்கே வந்தோம். எல்லாம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இடம் மாறிடுச்சா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக போனீங்க? நானும் நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன். நீ நிறைய விஷயங்கள் எப்படி நடக்கும்னு தெரில. இப்போ வரைக்கும் ஸ்மூத்தாக தான் போகுது. பார்ப்போம். சரி சரிங்க, அக்கா வந்துட்டா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரி, ஒரு ஐ லவ் யூ மட்டும் சொல்லிட்டு போடி. யோ, ப்ளீஸ் டி. ஐ லவ் யூ, ஓகேவா? லவ் யூ டூ டி. மிஸ் யூ டி. வர வர டி ரொம்ப ஜாஸ்தியாக தான் போகுது தலைவருக்கு. சரி, பார்த்துக்கோ. வைக்கிறேன். அண்ணா, நம்ம காட்டுக்கு போகலாம் வாண்ணே. சக்தி தான் எல்லா பக்கம் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் இப்போ ஒன்று அனுப்பிச்சிட்டு இருக்கானா? அவன்லாம் எங்கேயும் வரமாட்டான். பொண்ணுங்க எங்கே இருக்காங்களோ அந்த பக்கம் தான் அவன் போய் முச்சிட்டு இருப்பான். நீ வான போவோம். இவன் இந்த ஒரு மைனராடா. சரி சரி, ஓகே. அப்புறம் உங்கள் 3 பேத்துல யார் இந்த மாதிரி? எங்கள் 3 பேத்துல யாரும் அப்படி இல்லைடா. சரிண்ணே, வாண்ணே. இதுதான் நம்ம பையலு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கோமா? பார்த்து சொல்லுண்ணே. ஏய், சூப்பராக இருக்குடா. எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கே. நீ ஒருத்தன் தான் பண்ணுறியா இல்லை சித்தப்பாவும் ஹெல்ப் பண்ணுறாரா? என்னென்ன பண்ணுறது, அவருக்கும் வயசாயிருச்சு. இந்த சக்தி பையில வானா வரவே மாட்டேங்கிறானே. நான் ஒண்டியாக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? பரவாயில்லடா, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணுற. வேலை கூட பண்ணிடலாம். விவசாயம் பண்ணுறதாண்டா ரொம்ப கஷ்டம். கரெக்டுண்ணே, அதை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுங்க. விவசாயம்னா சும்மாவா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாடா. சரிண்ணே, எல்லாரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் சரி. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அரிசியும் எடுக்கிறோம். எல்லாருமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணும்போது ஒரு டைம் எங்களை நினச்சி பாருங்க, அதுவே எங்களுக்கு போதும். எனக்கும் சொல்லி கொடுடா. இங்கே இருக்கிற வரைக்கும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? சரிண்ணா. இங்கே 4 பேத்துக்கும் சேர்ந்து தான் இருக்குது வயல். ஆனால் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். ஏன்னா அப்படியே போட்டு வச்சா அப்புறம் எல்லாம் வீணாக போயிடும் இல்லையா? நீங்கள் வரப்போ எடுத்துக்கிட்டோன்னு எல்லாமே விவசாயம் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் தான் எடுத்துக்கிறோம். அது ஏதாவது உங்களுக்கு கஷ்டமானே? அப்படி பார்த்தாலே எங்கள் ஊரில் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா நாங்கள் தாண்டா உனக்கு கொடுக்கணும். இவ்வளோ தூரம் பச்சை பசேல்னா வச்சிருக்கியே, தரிசு நிலமாக்காமல். அது வரைக்கும் சந்தோஷம்டா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இங்கே எப்போ வருவோம்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்பா அம்மா முடிவு பண்ணுறப்ப இங்கே வரோம். அப்போ எனக்கும் சொல்லி கொடுடா. அவங்க கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? ஏண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துக்கிறேண்ணே. நீ உன் வேலையை பாரு, சரியா? நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ இதுலேருந்து ஷேர் எல்லாமே எடுத்துக்குங்க, தப்பே இல்லை. என்னடா பண்ண முடியும்? பணம் இருந்தால் முக்கியம்தான். அது அளவுக்கு மீறி இருந்தால் என்ன பண்ணுறது? அதைவா சாப்பிட முடியும்? சாப்பாடு தானே சாப்பிட முடியும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைடா தம்பி. எனக்கு ஏதாவது ஏர் ஓட்டுறது அதெல்லாம் சொல்லி கொடு. கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாக சொல்லித்தரேன். எடுத்தெடுப்பில் எல்லாமே பண்ண முடியாது. 1 by 1 சொல்லித்தரேன், சரியா? சரிடா. மற்றவங்களாம் எப்போ வராங்க? வருவானுங்கடா. டிக்கெட்டு தான் பிரச்சனையாக இருக்குது. அதுதான் பார்த்துட்ருக்கோம். வீட்டில் பார்த்தீங்களா, அனிதா வந்துட்டாங்க. அப்புறம் அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க. பார்த்து பேசிட்டு தான் வரேன். உன் தம்பி பண்ண வேலையை பற்றியாடா? என்னண்ணா, அவட்டி வம்பு இழுத்துட்டானா? வம்பு இழுத்தானாவா? அவள் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணலாம் வெளியே வந்திருக்கேன். இவன் உள்ளே இருந்திருக்கான். அவளை பார்த்துட்டு வெளியே வரவே இல்லைடா. உட்காந்து பார்த்து அவளை சிரிச்சுட்டே இருந்திருக்கா. அவளுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா உன்னை தானே பார்த்துருக்கான். ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்ணுற? இப்போ தானே பார்த்து பேசணும். அவ்வளோ டீசெண்டாக பேசுனீங்க, அப்படி இப்படின்னு பிடிச்சி வாங்குன்னு வாங்கி விட்டா. அப்புறம் வெளியே வந்து என்கிட்ட சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தா. அப்போ தான் நான் சொன்னேன், ஏப்பில் அது வந்து யார் தெரியுமா? சிவா கிடையாது, சக்தி, அவன் தம்பி அப்படின்னு சொன்னான்னு தான். ஓ அவன் அதுக்கு தான் என்னை பார்த்து பேந்த முழிச்சிட்டு இருந்தானா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தா. இவன் இருக்க என் பேரை கெடுத்து விட்றானா? என்னதான் பண்றதுனே தெரிய மாட்டேது. 2 பேரும் ட்வின்ஸா இருக்கங்காட்டி அவன் பண்ற தப்புக்கெல்லாம் நான் மாட்டிக்கிறேன். நான் பண்றது நல்லதுக்கெல்லாம் அவன் பாராட்டு வாங்குறான். என்ன பண்றது நான்? ஆனா ட்வின்ஸா இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்தான் இல்லடா?
கஷ்டமா? பெரிய கஷ்டண்ணே, ரோதனைண்ணே, நீ வேற. டீ அங்க போயிட்டா யாரோ வந்திருக்காங்க. யாரு? என்ன ஒரே டூயட் சாங்கா ஓடுது? ம். டேய் தம்பி, யார் இது? அச்சச்சோ, உங்க அண்ணன் பாக்குறாங்க. ஐயோ சாரி அண்ணா. சொல்லுங்கண்ணா. இவங்க வந்து இவங்க பேரு நீ வந்து போயின்னு பேசும்போதே தெரிஞ்சிருச்சுடா. அது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு. சூப்பர் தான், போங்க அண்ணே. அது ப்ளீஸ்ண்ணே, வீட்டில் யாருக்கும் தெரியாதுண்ணே. பொண்ணு ரொம்ப அழகா இருக்குடா. தேங்க்ஸ்ண்ணே. ஆமா, நல்லா இருக்கியா? இப்பதான் எனக்கே தெரிஞ்சது, உங்களை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். நீ சிவாக்கு சரியான ஜோடிதாம்மா. ரொம்ப நல்லா இருக்கே. தேங்க்ஸுங்க மச்சான். மச்சானா? இல்லைண்ணா, வீட்டுக்காரோட அண்ணவன் அப்படிதான் கூப்பிடுவாங்க, அதனால தான் அப்படி சொல்கிறா. ஓ ஓ, சரி சரி, கதை அப்படி போகுதா? மாமா, ஏங்க 2 பேரும் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டா? இதுக்கு? இன்னைக்கு என்னென்ன மறந்துட்டீங்களா? ஐயோ, என்ன மறந்தேன்னு தெரியலையே. இன்னைக்கு என்னால ஐயோ போத்ரி மறந்துட்டேனே. சாரி வினி, மறந்துட்டேன்டி, மன்னிச்சிரு. நீ பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் மறந்துடாதீங்க. என்னம்மா பிறந்தநாளா? ஹாப்பி பர்த்டேம்மா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்ஸுங்க மச்சான். ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. என்னது அத்தனை எங்களுக்கா? அம்மா உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். நீங்கள் மறக்காமல் சாப்பிடுங்க, சரியா? அப்புறம் கோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கேன், வாங்க. சரி, இப்போ அண்ணாவை அனுப்பிச்சுட்டு வரேன். போயிட்டு வரேன். டே உன்னை பார்த்தா சின்ன பையனாட்ட தெரியுதா, ஆனால் என்னென்ன வேலை பண்ணுறடா. உன் தம்பியவே நீ பீட் அடிச்சிருக்க போலையே. அண்ணே சும்மா இருங்க, நீங்கள் வேற. வீட்டில் யாருக்கும் தெரியாதுண்ணே, அவனுக்கே தெரியாது. நீங்கள் வேற கேட்டதுனால மறுக்க முடியல, கையும் களவுமா மாட்டிட்டமேன்னு தான் ஆமான்னு சொல்லிட்டேண்ணே. எப்போ நீ ப்ரப்போஸ் பண்ண? இல்லை உங்கள் இடத்துல யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா? 2 பேருமே காதலை சொல்லிக்கல, ஆனால் அவளுக்குள்ளே நான் இருக்கேனும் எனக்குள்ளே அவ இருக்கேன்னு தெரியும். அப்படியே பேசுவோம் எப்பாவது, அவ்வளோதான். அப்படியே ஃபோன்லாம் பேசிக்க மாட்டீங்களாடா? நம்பர் இருக்கு, அதிகமாக பேசிக்க முடியாது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவங்க அப்பாவுக்கும் நம்ம அப்பாவுக்குலாம் ஆகாதுண்ணே சண்டை. ஆனாலும் என்னால் அவளை எப்படிண்ணா, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரிலண்ணே. உன் கதையை தான் சொல்லேடா, கேட்கலாம், நல்லா இருக்குடா. அண்ணா இன்னைக்கே சொல்லணுமா? ஒரு ஃப்ளோவில் அப்படியே போவோம்டா. அண்ணா இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேண்ணே, நான் போய் அவளை கோவிலில் வேற மீட் பண்ணணுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. இப்போ என்னடா, நான் குறுக்கால நிற்கிறேன்னு சொல்கிறியா? சேச்சா அப்படிலாம் சொல்லண்ணே. ஒரு லடாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா, ஒரு லடாவது எடு. சரி கொடுங்க, மிச்சதெல்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சரி பார்த்து போங்கண்ணே. இந்த சக்தி பையனை வேணா தெரியலனா வர சொல்லுங்க. நம்பர் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு கால் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கே கூப்பிடுங்க, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன், சரியா? இன்னும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வா. சரிண்ணே. அப்புறம் வந்து உங்கள் லவ் ஸ்டோரி நானும் கேட்குறேன், ஓகேவா? ஏய், நீ எப்படா மோப்பம் பிடிச்ச? ரோட்டில் நின்று அன்னி கூட கடலை போட்டுருந்தீங்களே, அதுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் நம்மள மாதிரி தான் இருக்கீங்கன்னு. வந்து உங்கள் கதையை நான் கேட்குறேன், நீங்களும் என் கதையை கேட்பீங்களா? போயிட்டுமா? சரிடா, சரி போ போ. ஏய், ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க, விழுந்த என்னடி ஆகிறது? என்னத்தான் எப்ப பாரு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்க, பூத்த. இரு, அண்ணியை கூப்பிடவா இல்ல அண்ணாவை கூப்பிடவா? முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல இருந்து உன் புருஷன் வீட்டுக்கு ஒன்று அனுப்பல, அப்பதான் எனக்கு நிம்மதி. ஏப்பா பாரு, இதை பண்ணாத அதை பண்ணாத. அடிங்கப்பா, என்ன வாய் பேசுறேன், உன்னை பாரு பிச்சிருவேன். நாளைக்கு அந்த மாமா கிட்ட போய் ஏதாவது கேளு அப்படி சொன்னேன்னு நான் கேட்கவே மாட்டேன். ஆமா ஆமா, உன் உதவியெல்லாம் எனக்கு தேவையில்ல, போ. ஓஹோ, என் உதவி என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தேவைப்படு, பார்த்துக்க. ஆமா ஆமா, இவ உதவி பண்ணி தான் நான் அப்படியே அவரை லவ் பண்ணி தொலைவேன். போடி நீ, சொல்லி பாயமுள்ள உனக்கு தேவைப்படுமே. ஆமா ஆமா ஆமா. இவர் எதுக்கு இங்க வந்தாரு? இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்து வைக்கப்படுறாங்க. ரெண்டாவது இவங்க காவியா வீட்டில் என்ன பண்ணுறாங்க? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ நல்லா இருக்கேன். அம்மா இல்லையா? அம்மா வெளியே போயிருக்காங்க. அப்படியா? அப்போ பாட்டி? 2 பேரும் தான் அங்கிள். இப்ப நானும் அத்தையும் மட்டும்தான் இருக்கோம். சொல்லுங்க, என்ன வேணும்? அப்படியா? ஏ லூசத்தை, என்ன வேணும் கேளு. ஆமாண்டி, இரு. சொல்லுங்க கதிர், என்ன வேணும்? இல்லை, அம்மா உங்ககிட்ட நைட்டு டின்னருக்கு சொல்லி வச்சுருந்தாங்களாம்.
அதான் ஆண்டி ஏதோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா இல்லை நாங்கள் ஆர்டர் பண்ணி ஏதோ சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்க போனோம். அப்புறம் வேறு ஏதோ திங்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அதையும் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்படியா? சாரி, அம்மா சொல்லிட்டு தான் போனாங்க நீங்கள் வந்தால் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி. திங்ஸ் எல்லாம் எடுத்து முன்னாடி தான் வச்சுருக்கேன். வாங்க இங்கேயே சாப்பிட்டுவீங்களா? அவரு இன்னொரு அண்ணா. இல்லை, அவன் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒருத்தருக்கு தான் அம்மா சொல்லி வச்சாங்க. ஏன்னா எனக்கு வெளி ஃபுட்டு செய்கிறாதா, அதனால தான். அப்படியா? சரி வாங்க டைனிங் டேபிளுக்கு போவோம், சாப்பிடுவீங்களா? இல்லை, வீட்டில் யாரும் இல்லாமல் நான் எப்படிங்க இங்கே வர்றது? அதனால என்னங்க, வீட்டில் அம்மா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. வாங்க. சரி சரி ஓகே. எதுக்குங்க இவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க? எல்லாம் காரணமாக தான் வரப்போகிற மருமகனுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க போல. காவியா? ஆமாம் ஆமாம், அவளோட ஹஸ்பண்டுக்காக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வந்துடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஓ, காவியா அவங்க அம்மா எல்லாரும் வெளியே போயிட்டாங்க போல. இவளை பார்த்துக்கறதுக்காக இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இங்கிருந்து எல்லாமே கேரி பண்ணிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட முடியாது. ரகுவும் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான்ல. சரி ஓகேங்க, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, அவ்வளோதான். காவியா அம்மா வந்தால் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நான் போடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிட்ணும். பாப்பா சாப்பிட்டீங்களா? அம்மா எனக்கு ஊட்டி விட்டாங்க, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சரி ஓகே, வாங்க நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். பாப்பா நீயும் உட்காரு, கொஞ்சம் வேற ஏதாவது சாப்பிடுவியா? ஓகேயா? ஓகே. இல்லை எனக்கு வேண்டாம். என்னங்க, எனக்கு கஷ்டமா இருக்கும். என் கூட கம்பெனி கொடுங்க ப்ளீஸ். சரி ஓகே. எப்படியாவது காவியாவை பார்த்துட்டு போனால் போதும்னு இருக்கு. என் கூட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆசை இல்லை அவருக்கு. மாமா நல்லா வலியுறாங்க அத்தை பார்த்து. காவியா எங்கடி இருக்க? தெரியுது, ஏன்னு சொல்கிறதுக்கு கூட இல்லை. இவளுக்கே எல்லாம் தெரியும். இவன் முன்னாடி பேசுறதுக்கு கூட பயந்துக்கிறாரு. ரொம்ப தான் பண்ணுறாரு. ஃபோனில் மட்டும் அப்படி குலைவார். சரி சாப்பாடு போடுவோம். எவ்வளோ நாள் இவரை பார்க்க முடியாமல் இருந்தேன், இன்னைக்காவது நல்லா பார்த்துக்கணும். ஏங்க நீங்கள் இந்தியா போகிறீங்க இல்லையா? ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மா தான் சொன்னாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? சரி ஓகேங்க. அநேகமாக காவியாவுக்கும் இங்கே ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னா. அநேகமாக அவ்வளோ வந்தாலும் வருவான்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், எனக்கும் சந்தோஷம்தான். அவளை பார்க்காம வேற யாரை பார்க்கறது? எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். இங்கேருந்து போனதுக்கப்புறம் எப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வரமோ அப்போ தானே அவளை பார்க்க முடியும். வர சொல்லுங்க அவளையும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் போகிறப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் அவளை அனுப்பிச்சி வைக்கிறேன். நிஜமாவா? ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன். அப்படிங்கப்பா, ஆசையை பாரு என்னை வர வைக்கிறதுக்கு. கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போகிறேன், சரிங்களா? சரி, இப்போ சாப்பிடுவோமா? ஓ எஸ். பரவாயில்ல, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு தான் காவியாவுக்கு வந்திருக்காங்க. எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. எனக்கு கிடைச்ச மாதிரி வேறு யாருக்குமே ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்க. கதிர், நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னோட விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறல. எனக்கு இதனால தான் நான் லவ் பண்ணணும்னு தோணுது கதிர். ஐ லவ் யூ கதிர், ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக காவியா கூட சேர்ந்தானே பெரிய கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும். நீ போ, பின்னாடியே வந்து உனக்கு பெரிய சர்ப்ரைஸாக தரேன் பார்.